ஹாய் ப்ரோக்ராமர்ஸ், வெல்கம் டு லேர்ன் வித் எஸ்பிரிட். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பைத்தானை யூஸ் பண்ணி ஒரு வெப்சைட் டவுன் ஆகிடுச்சா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்க போகிறோம். அதனால் டவுன் ஆகிடுச்சா இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நார்மலாக நம்ம ஃபேஸ்புக்கோ இல்லைனா இன்ஸ்டாகிராமோ ட்விட்டரோ யூஸ் பண்ணும் போது திடீர்னு நம்ம அனுப்புகிற மெசேஜோ நம்ம ஸ்க்ரோல் பண்ணுற அந்த ஃபீடோ லோட் ஆகாது, மெசேஜ் சென்ட் ஆகாது. ஸோ அப்போ இன்ஸ்டாகிராம் டவுன் ஆகிடுச்சு, ட்விட்டர் டவுன் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஜென்ரலாக ஒரு வெப்சைட் டவுன் ஆகிடுச்சா இல்லையா, அது உயிரோடு தான் இருக்கா இல்லை டவுன் ஆகிடுச்சா அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் பைத்தான் யூஸ் பண்ணி. ஸோ இதுக்கு இம்போர்ட் ரெக்வஸ்ட் அப்படின்ற பேக்கேஜ் தேவை. இம்போர்ட் டைம். இப்போ வெப்சைட் நம்ம செக் பண்ண போகிறோம். ஸோ வெப்சைட் கிட்டேருந்து ஸ்டேட்டஸ் கோடு 200 ரிசீவ் ஆகுதா அப்படின்னு சொல்லி செக் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணலாம். டெஃப் செக் வெப்சைட். இந்த செக் வெப்சைட்குள்ளே யூஆர்எல். ஸோ இப்போ ட்ரை ரெஸ்பான்ஸ் ஈக்குவல் டு ரெக்வஸ்ட் டாட் கெட் யூஆர்எல். ஸோ இது என்ன பண்ணோன்னா யூஆர்எல் ரெக்வஸ்ட் வாங்குவோம். ஸோ இப்போது இஃப் ரெஸ்பான்ஸ் டாட் ஸ்டேட்டஸ் கோட் ஈக்குவல் டு 200. ஸோ வெப்சைட்லேருந்து ரெஸ்பான்ஸ் வந்துருச்சு அப்படின்னாக்கா ரிட்டன் ட்ரூ, இல்லைனா ஃபால்ஸ். எல்ஸ் ரிட்டன் ஃபால்ஸ், எக்ஸப்ட் ரிட்டன் ஃபால்ஸ். ஓகே, இப்போ நம்ம வெப்சைட்டை செக் பண்ணிட்டோம். வெப்சைட்லேருந்து ரெஸ்பான்ஸ் வந்துச்சு அப்படின்னாக்கா ட்ரூ, அப்படி வரலனாக்கா ஃபால்ஸ். ஸோ ஃபால்ஸ் ஆகிடுச்சுனாக்கா ஆட்டோமேட்டிக்காக சர்வர் டவுன் தான், அந்த வெப்சைட் டவுன் தான். ஓகே, இப்போ வெப்சைட் அப்பா இல்லை டவுனா, ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ண போகிறோம். டெஃப் மெயின் யூஆர்எல் ஈக்குவல் டு இன்புட். இதுக்குள்ளார என்டர் த யூஆர்எல் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இந்த இதில் தான் நம்ம யூஆர்எலை பேஸ்ட் பண்ண போகிறோம். பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அது அப்பா இல்லை டவுனான்னு சொல்ல போகிறோம். ஓகே, இதில் இன்னொரு விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னாக்கா, இந்த நிமிஷம் வெப்சைட் டவுனாக இருக்கலாம், அடுத்த 5ஆவது நிமிஷம் வெப்சைட் அப்பா வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுக்கு ஒரு டைம் செட் பண்ணிவிட்டு அந்த டைமுக்கு ஒரு தாட்டி ஆட்டோமேட்டிக்காக இந்த வெப்சைட் டவுன் ஆயிருக்கா அப்பா இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணிகிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் டைம் டிலே 5 அப்படின்னு கொடுத்துருன்னா 5 செகண்டுக்கு ஒரு தாட்டி செக் பண்ணிகிட்டே இருக்கும், இந்த வெப்சைட்டுக்கு உயிர் வந்துருச்சா அப்படின்னு சொல்லி. அதை நம்ம இங்கே சொல்ல போகிறோம். டிலே ஈக்குவல் டு இன்ட் இன்புட். இன்ட் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, நீங்கள் இந்த இதில் அல்ஃபபெட் போட்டாக்கா எடுத்துக்காது, வெறும் நம்பர் மட்டும் தான் போடணும். என்டர் த டிலே, இதை டபுள் கோட்ஸில் கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இந்த ப்ராசஸ் கண்டினியூஸாக நடக்க போதில்லை. ஸோ அதனால் லூப் யூஸ் பண்ண போகிறோம். வைல் லூப். வைல் ட்ரூ இஃப் செக் வெப்சைட் யூஆர்எல். ஓகே, செக் வெப்சைட்லாம் என்ன இருக்குது, வெப்சைட்லேருந்து இந்த கோடு ரெஸ்பான்ஸாக வரணும். அப்படி வந்துச்சுனாக்கா இந்த வெப்சைட் ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், பிரிண்ட் டபுள் கோட்ஸ்குள்ளே வெப்சைட் இஸ் அப், இல்லைனா எல்ஸ் பிரிண்ட் வெப்சைட் இஸ் டவுன். இப்போ மேலே டிலேன்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணியிருக்கோம்ல, அந்த வேரியபிளுக்கு இப்போ உயிர் கொடுக்க போகிறோம். டைம் டாட் ஸ்லீப், இதுக்குள்ளார டிலே. ஓகே, இப்போ இந்த ப்ராசஸ் கண்டினியூஸாக நடந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்ல போகிறேன். இஃப் நேம் ஈக்குவல் டு சிங்கிள் கோட்ஸ் ஆர் டபுள் கோட்ஸ்குள்ளே அண்டர்ஸ்கோர் 2 தடவை போட்டுட்டு மெயின், திருப்பி அண்டர்ஸ்கோர் 2 தடவை. இப்போ மெயினை கால் பண்ணணும். ஸோ இப்போ கோடிங் பார்ட்டு முடிஞ்சிடுச்சு. இப்போ இதை ரன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா என்டர் த யூஆர்எல் அப்படின்னு சொல்லி கேட்குது. நம்ம க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த க்ரோமில் நான் ஃபேஸ்புக்குன்னு கொடுக்குறேன். ஸோ இப்போதைக்கு நமக்கு ஃபேஸ்புக்லாம் ஒர்க் ஆகுது. இந்த ஃபேஸ்புக்கோட யூஆர்எல் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். யூஆர்எல் காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணிட்டு என்டர் கொடுக்குறேன். எத்தனை செகண்டுக்கு ஒரு தடவை இதை நான் செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்குது. என்டர் த டிலே. நான் என்ன பண்ணுறேன், 2 செகண்ட்ஸ்னு கொடுக்குறேன். ஸோ 2 செகண்டுக்கு ஒரு தடவை அதுவே செக் பண்ணுது. இந்த வெப்சைட் இப்போ அப்பில் தான் இருக்குது. ஓகே, இப்போ நம்ம இல்லாத ஒரு வெப்சைட்டை கொடுக்க போகிறோம். ஸோ இருக்கிற வெப்சைட்டை கொடுத்தா தானே அதுக்கிட்டேருந்து ரெஸ்பான்ஸ் நம்ம அது வெப்சைட் அப்பா இல்லை டவுனான்னு சொல்ல போகுது. ஒருவேளை இல்லாத ஒரு வெப்சைட் கொடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், அப்படி ஒரு வெப்சைட்டே இல்லை அப்படின்னாக்கா அந்த வெப்சைட் டவுன்னு சொல்லி நமக்கு காட்டணும். அப்படி உண்மையிலே காட்டுதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், திருப்பி ரன் பண்ணுறேன். ஸோ இங்கே test.com அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ test.com அப்படின்ற ஒரு வெப்சைட் இல்லை, நான் செக் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நான் என்டர் கொடுக்குறேன். என்டர் த டிலே அப்படின்னு சொல்லி கேட்குது. நான் ஏற்கனவே கொடுத்த மாதிரி 2 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், வெப்சைட் இஸ் டவுன் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. ஓகே, இப்படி ஒரு வெப்சைட் இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம க்ரோமில் செக் பண்ணலாம். ஸோ test.com நான் அப்படியே சர்ச் பண்ணுறேன்.
ஓகே திஸ் சைட் கான் பி ரீச்னு வந்துருச்சு. ஸோ இப்படி ஒரு வெப்சைட் இல்லை. ஸோ நம்ம க்ரியேட் பண்ணிட்டு இருக்க ப்ரோக்ராம் வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. ஸோ இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், ஃபேஸ்புக் இதெல்லாம் வந்து நீங்கள் டெஸ்க்டாப்பில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா அது வந்து ஒர்க் ஆகலை அப்படின்னாக்கா நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் இந்த மெத்தட் யூஸ் பண்ணி. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. உங்களுக்கு இருக்கிற டவுட்ஸ் இல்லை சஜஷன் இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.